நீ ஆயத்தப்பட்டே ஆக வேண்டும். எதில் உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், வாசிங்க ஆமோசுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன்னுடைய தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. உன்னை ஆயத்தப்படுத்துறது முதல் வேலை. நான் எங்க போறேன்? ஜெபிக்கிறதுக்கு போறேன், பைபிள் வாசிக்க போகிறேன், இல்ல ஆராதிக்க போறேன். போனா அங்க யார் இருக்கா, நான் யாரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் முதல்ல தோணும். பைபிளை எடுத்தா யார் என்னிட்ட பேச போறார் என்ற எண்ணம் இல்லை. ஜெபிக்க போனா நான் யாரிடத்தில் பேச போகிறேன் என்ற எண்ணம் இல்லை. ஆராதனைக்கு போனா நான் யாரிடத்தில் ஆராதிக்கிறேன் என்ற எண்ணம் இல்லை. ஆராதனைக்கு வந்து நல்லா தூங்குவோம். அப்ப நீ யார்கிட்ட வந்திருக்கிற முதல்ல அறியணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வந்திருக்கிறது எங்க, எதுக்கு வர? சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க வர. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா நீ யார்கிட்ட ஆராதிக்கிற? உறங்கி உறங்கி ஆராதிக்கிறேன்னு வையேன், இல்ல போன் வந்தா வெளியில போய் பேசிட்டு ஆராதிக்கிறேன்னு வையேன். உன் கடவுள் யாரு? போனு. உன் கடவுள் யாரு? உறக்கம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்களேன். என்னைக்காவது நான் ஆராதிக்கிறேன், இந்த போனை என்ன செய்யக்கூடாது? அடிக்கட்டும். என்னன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது, அடிக்கிறோம், ஏன் எடுக்க மாட்டேன். இப்போ நான் ஒரு ஃபோன் உங்களுக்கு பண்ணுறேன், என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியாது, கட் ஆயிடுச்சு. திருப்பி எனக்கு ஒன்றை சொல்லணும்னு தோணுமா தோணாதா? அந்த விஷயத்தை நான் திருப்பி அடிப்பேனா அடிக்க மாட்டேனா? அது ஒரு நாள் ஆகட்டும் 2 நாள் ஆகட்டும், என்னைக்கு எனக்கு அடிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நான் இவங்க உடனே மிஸ்டு கால் இருக்குது, ஹலோ நீங்கள் எனக்கு அடிச்சிங்களா? நான் ஆராதனையில் இருந்தேன், இப்போ வெளியில் வந்துட்டேன், இப்போ சொல்லுங்க, பரவாயில்ல. எப்படி? அப்போ நீ ஆராதிக்கிறது யார? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ உன்னை ஆயத்தப்படுத்தல. தேவனை சந்திக்க உன்னை ஆயத்தப்படுத்தாமல் நீ தேவ சமூகத்தில் கடந்து வந்தா உன்னை நிக்க வச்சு தோல் உரிப்பாரு. நீ ஒரு நாள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டேன். பிச்சை போடுவார், நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுற மாதிரி உனக்கு பிச்சை போடுவார், அது மட்டும் மறந்துடாத. சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, ஆனா நீ சுகபோகமா வாழணும்னு நினைச்சா முடியாத கதை. பிச்சை போட்டு தருவார். எங்க அப்பா சொன்னார் தெரியுமா, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை நாய்க்குட்டிக்கு கொடுப்பானே, கேட்டாரா இல்லையா? அப்ப நாய்க்குட்டி கேட்குது, ஆண்டவரே நீர் பிள்ளைக்கு கொடுத்த ஆகாரம் மேசையில் இருந்து சாப்பிடும் போது துணிக்கைகள் கீழே விழுமல்லவா, அதை நான் நக்கி தின்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுபோலதான் நக்கி தின்றதுக்கு தான் இந்த கூட்டம் சரியாகும். அதனால தான் தேவன் சொல்றாரு, இல்ல நீ பிள்ளையா மாறணும்னா முதல்ல என்ன சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி ஆயத்தமாகி கடந்து வாழ்றாரு. இல்ல உனக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ உன்னுடைய நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைச்சா அன்னைக்குள்ள பலன் அது கிடைக்கும். இது யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? மாதம். அது வரைக்கும் அவன் கஷ்டப்பட வேண்டாம். தேவனோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிற போது அவன் கஷ்டப்படவே வேண்டாம். அவனுக்காக ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தி சாப்பிட்டுக்கா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் என்ன செய்யாத, நீ சாப்பிட வேண்டாம், வேற எல்லாம் சாப்பிட்டுக்கோ. அவன் பாவம் செய்தான். எங்க அப்பா ஒரு காரியத்தை சொன்னார், உங்களுக்கு யாருக்கும் புரியாத ஒரு காரியத்தை ஏதேன் தோட்டத்தில் வச்சார் தெரியுமா உங்களுக்கு? பாவம் செய்து அவனை வெளியில் துரத்துகிற போது எங்க அப்பா சொன்னார், இவன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்கவனாய் இருக்கிறபடியினால் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து இவன் புசிக்காமல் இருக்க, இவன் புசித்து உயிரோடு இருக்கத்தக்கதாக அல்ல, இவன் சாகணும் என்பதற்காக ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை சுடரொளி பட்டயத்தை வைத்து காவல் காத்தார் இன்று வரைக்கும். உனக்கு தெரியுமா இந்த ரகசியம்? பாவம் செய்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற எவனா இருந்தாலும் சரி, மறுபடி உள்ள வர்றது மிக கஷ்டம். அதனால தான் சொன்னார், ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்து இனி வரும் பலனை அனுபவித்த பின்பு அவன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனா மறுபடி வர்றது கஷ்டம். ஆனா புரியாது நமக்கு.
ஆராதனையின் மத்தியில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீ வெளியே போறியே, வெளியே போனா ஆராதிச்ச பார்த்து உனக்கு எங்க கிடைக்கும்? சொல்லு. அப்ப தேவன் வேண்டான்னு தானே போற. அப்ப தேவனுடைய வல்லமை உனக்கு கிடைக்காது. நீ நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தினாலும் தேவனுடைய பலன் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. தேவன் ஒன்றை குறித்து ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இவன் என்னை ஆராதித்தால் நான் இவனுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன், இவன் என்னுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் இவனுக்குரியதை நான் செய்வேன் என்று சொல்றார். அப்ப நீ என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்தை செய்யணும். நீ வா விருப்பத்தை எல்லாம் செஞ்சுட்டு நடந்தா சரியா நடக்காது. அல்லேலூயா. பாருங்க, மத்தேயுடைய சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். பாத்தீங்களா? ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் எப்ப வருவான்னு தெரியாது. ஒருவேளை ஸ்தோத்திர பகுதியில் வரலாம், ஒருவேளை பாடல் பகுதியில் வரலாம், ஒருவேளை பிள்ளைகள் வசனம் சொல்ற பகுதியில் வரலாம். எப்ப வருவான்னு தெரியாது. ஆனா நீ என்ன செய்யணும்னா முழுசா இங்க காத்திருக்கணும். ஆமென். நான் எப்ப வருவேன்னு தெரியாது, காத்திரு சொன்னாரா இல்லையா? எப்படி காத்திருக்கணும்? ஆயத்தமாகி காத்திருக்கணும். நீ ஆயத்தம் இல்லையே, ரெண்டாவது காத்திருக்கலையே, எப்படி உனக்கு பலன் கிடைக்கும்? கிடைக்காது. வாசிங்க மத்தேயு சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 25வது அதிகாரம் 1லேருந்து 10 வரைக்கும் வாசிச்சோம்னா, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய். போதும் எனக்கு. இப்ப 10 கன்னிகளுடைய விஷயம் நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த 10 கன்னிகளை ரெண்டா பிரிக்கிறார் என்னுடைய தேவன். 5 கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகைகள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவன் புத்தி இல்லைன்னு எதுக்கு சொன்னார் தெரியுமா? வீட்டிலேருந்து கிளம்புற நேரம் ஆயத்தமாகி கிளம்பினவனை புத்தி உள்ளவள் என்று சொன்னார். ஆயத்தம் இல்லாமல் கிளம்பினவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறேன்னு பார்த்துக்கோ. உங்களை ரெண்டா பிரிக்கிறார். புத்தியுள்ள கன்னிகை, நம்ம எல்லாருமே மணவாட்டிகள். இந்த பக்கம் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளை இந்த பக்கம் இருக்கிற சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே கன்னிகைகள், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற கன்னிகைகள். ஆனா இங்க ரெண்டா பிரிக்கிறார், புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. இப்ப புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? விளக்கில எண்ணெய் வச்சாங்க, திரி எடுத்தாங்க, நெருப்பு எடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன செஞ்சாங்கன்னா விளக்கு எடுத்தாங்க, விளக்கில் இருக்கிற எண்ணெய், திரி, அப்புறம் நெருப்பு, இவ்வளோத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனா இவ்வளவுத்தையும் எடுத்தவங்களை என்ன சொன்னார் தெரியுமா? புத்தி இல்லாதவன், அறிவு கிட்டவனே, நான் எப்போ வருவேன்னு தெரியாது, ஆயத்தமா என்ன வச்சிருக்கிறியா? இல்லல்ல, நீ புத்தி இல்லாதவன். ஆனா என்ன வச்சிருக்கிறவங்களை பார்த்து சொன்னார், ஆயத்தமாகி என்ன வச்சிருக்கிறவங்களை பார்த்து சொன்னார், நீ புத்தி உள்ளவன். இப்ப நீ யார்? உனக்கு தேவன் எப்படி கிரியை செய்யணும் கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். நீ புத்தி உள்ளவனா புத்தி இல்லாதவனா? ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆனா நான் பார்த்த பார்வையில புத்தி உள்ளவர்கள் யாவுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு. என்ன? அதே 25வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பெருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல. போது எனக்கு. இப்ப இந்த சம்பவத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்ன? தேவன் தன்னிடத்தில் இருந்த ஆடுகளை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று வெள்ளாடு, ஆமென், செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு, ரெண்டாக பிரிக்கிறார். இப்ப வெள்ளாடு ஒரு பக்கம் இருக்குது, செம்மறியாடு ஒரு பக்கம் இருக்கு. இப்ப 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். போது எனக்கு.
இவங்க என்ன செஞ்சாங்கன்றது இல்லை, வலது பக்கம் நிற்கிறவங்களை பார்த்து பரலோகத்தின் தேவன் அவர்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து அழைக்கிறார். இப்போ இடது பக்கம் நிற்கிறவங்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். சூப்பர். நீ ஆயத்தம் இல்லாம இருக்கிறீங்களே ஆராதனையில, ஆயத்தம் இல்லாம வீட்டில் இருக்கிறையா, ஆயத்தம் இல்லாம ஜெபிக்கிறையா, ஆயத்தம் இல்லாமல் உபவாசிக்கிறியா, ஆயத்தம் இல்லாமல் பைபிள் வாசிக்கிறியா, எந்த ஆயத்தம் உன்கிட்ட இல்லைன்னா உன்னை பிசாசுக்காக நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார். சம்பவம் என்ன? நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தது ஒரு கூட்டம், பார்க்க வராதது ஒரு கூட்டம். நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், ஆகாரம் கொடுத்தது ஒரு கூட்டம், ஆகாரம் கொடுக்காதது ஒரு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாஸ்து பார்த்தா புரியும், ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறார். இப்ப நீ யாரு? உன்னை யாரா பாவிக்கிற? நீ யாருக்குள்ள இருக்கிற? சாத்தானுக்குள்ள இருந்துட்டு தேவனுடைய நாமத்தை இங்க வந்து ஆராதிக்கலாம் நினைச்சா நடக்காது, முடியாது. நீ பிசாசோட கூட இருந்துட்டு இங்க வந்து தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க முடியாது. நீ பிசாசை தான் ஆராதிக்கிற. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றேன், பிசாசானவன் தேவனை போல தேவன் இருக்கிற பிரகாரமாக தன்னை உயர்த்தி தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறான். அப்ப நீ ஆராதிக்கிறது யாருன்னு தெரியணும். சோதிச்சு பார்க்காம ஆராதிக்காத. அதனால தான் தேவன் சொல்றார், முதல்ல ஒன்னை நீ நிதானிச்சு ஆராய்ந்து பார்த்து என்ன செய், தொழுது கொள்ளவா. நீ யாரை தொழுது கொள்ற? நீ யார் இடத்துல ஜெபிக்கிற? நீ யார் இடத்துல உபவாசிக்கிற? யாரை ஆராதிக்க போற தெரியணும். அதனால தான் ஆயத்தம் இல்லாத ஒருத்தனையும் தேவன் தன்னுடைய பட்சத்தில் வைத்திருக்க மாட்டார். இப்ப தூங்கு, நீ பிசாசுக்கு சொந்தம்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப போன் பேசு, நீ பிசாசுக்கு சொந்தம்னு தெரிஞ்சு போச்சு. இதான் உண்மைங்க. நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நினைச்சா உன்னுடைய தேவன் சாத்தான். நான் சொல்லல, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 41 வரைக்கும் வாசித்தா உன்னை தேவன் நிதானித்து அறிந்து உனக்கு தீர்ப்பு சொல்லியாச்சு. அதனால தான் சொல்றாரு, தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நீ பிசாசை சந்திக்கவாக வந்திருக்கிற. வீட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ற பத்தியா, அங்கே பிசாசை சந்திக்கவாக வந்திருக்கிற. நீ உபவாசிக்கிற பத்தியா, 1 நாள் 3 நாள் 7 நாள் அப்படின்னு நீ பிசாசுக்காக நீ உபவாசம் இருக்கிற. நீ ஆராதிக்கிற பத்தியா, ஒருவேளை இந்த சபையில் வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தேவன் தம்முடைய தூதர்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தபோது அங்கேயும் பிசாசு போனான். நான் சொல்கிறேன், இங்கேயும் வருவான். நீ ஆராதிக்கிறது அவனையாக இருக்கலாம், நான் ஆராதிக்கிறது என் தேவன். எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக இரத்தம் சிந்தி, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்த என் யாசுவா மேசியாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஆயத்தம் இல்லாமல் ஆராதித்தால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னுடைய ஆராதனையை பொறுப்படுத்தி உனக்கு வேண்டியதை உனக்கு செய்வான். அல்லேலூயா.